வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. அவசர செய்தி, இதை கேள். உன் மனம் விழித்திருந்தால் பல ஆபத்துக்கள் உன்னை தொடாமல் விலகும். என் அன்பு குழந்தையே, ஆபத்து வருவதற்கு முன் நான் எப்பொழுதும் ஒரு அறிகுறியை அனுப்புவேன். அதை உணராத மனம்தான் திடீர் என்று நினைக்கின்றது. உன் உள்ளம் திடீரென அமைதி இழந்தால் ஒரு கணம் நின்று சிந்தி. அவசரமாக எடுக்கும் முடிவை சிறிது நேரம் தள்ளிவை. பல சிக்கல்கள் அங்கேயே கரைந்துவிடும். கோபம் உன் கதவை தட்டும் நேரத்தில் வார்த்தைகளை அல்ல, அமைதியை தேர்ந்தெடு. பல பகைகள் பிறப்பதற்கு முன்பே அவை முடிவடையும். பேராசை உன் கண்களை மூடும் பொழுது உண்மையை நினை. பொய்யான வாய்ப்புகள் ஒளி வீசும் வலையை போன்றவை. உன் மனம் இது சரியல்ல என்று மெதுவாக சொன்னால் அந்த குரலை அலட்சியம் செய்யாதே. நான் பலமுறை உன் மனசாட்சியின் வழியாகவே பேசுகிறேன். பிரார்த்தனை செய்துவிட்டு பயத்தில் ஓடாதே. நம்பிக்கையோடு நடந்தால் நான் உன் முன்னே வழி அமைப்பேன். நினைவில் கொள், என்னை நம்புகிறவன் ஆபத்தை தேடி செல்ல மாட்டான், அறிவோடு நடப்பான். நான் தரும் துணிவு அவசரத்தை அதிகப்படுத்துவதற்கு அல்ல, சரியான முடிவை எடுக்க உதவுவதற்கு தான். அதனால் புறப்படும் முன் ஒரு நொடி என்னை நினை. பேசும் முன் ஒரு நொடி சிந்தி. முடிவு எடுக்கும் முன் ஒரு நொடி உண்மையை பார். இந்த 3 நொடிகள் பல ஆண்டுகளின் வேதனையை கூட தடுக்கக்கூடும். என் வேல் உன்னை சுற்றி ஒளிவட்டமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒளிக்குள் நிலைத்திருக்க உன் மனதில் நேர்மை, செயலில் கருணை, உன் வாழ்க்கையில் ஒழுக்கம் வேண்டும். நீ விழிப்புடன் நடந்தால் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ தடுமாறினால் உன்னை எழுப்புவேன். நீ என்னை அழைத்தால் உன் பயத்தை தைரியமாக மாற்றுவேன். அதனால் அச்சத்தில் வாழாதே, விழிப்புடன் வாழ். சந்தேகத்தில் மூழ்காதே, நம்பிக்கையில் நிலைத்திரு. என் குழந்தையே, பலர் ஆபத்து வந்த பிறகுதான் முருகா என்று அழைக்கிறார்கள். ஆனால் நான் விரும்புவது ஆபத்து வருவதற்கு முன்பே என் கையை பிடித்து கொண்டு நடப்பதைத்தான். நினைத்துப்பார், ஒரு விளக்கு இருள் வந்த பிறகு ஏற்றப்படுவதில்லை, இருள் வருவதற்கு முன்பே ஏற்றப்படுகிறது. அது போலவே என் அருளும் என் பாதுகாப்பும் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நாளிலும் உன்னை சுற்றி அமைதியாக நிற்கிறது. நான் சில நேரங்களில் உன் திட்டங்களை தாமதப்படுத்துகிறேன். அது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, நீ பார்க்காத பள்ளத்தை நான் பார்த்திருப்பதால். சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள். அவர்களை இழப்பு என்று நினைக்காதே. சில பிரிவுகள் உன்னை பாதுகாக்க நான் அமைத்த எல்லைகள். சில கதவுகள் மூடப்படுகின்றது, அதற்காக அழாதே. அந்த கதவுக்கு பின்னால் உன் அமைதியை பறிக்கும் சூழல் இருந்திருக்கலாம். சில ஆசைகள் நிறைவேறாது, அதை மறுப்பு என்று எண்ணாதே. உன் ஆனந்தத்தை பறிக்கும் ஒன்றை நான் உனக்கு கொடுக்க விரும்பாததால் தான். என் குழந்தையே, உலகம் உனக்கு வேகத்தை கற்றுத்தரும், நான் உனக்கு விவேகத்தை கற்றுத்தருவேன். உலகம் சொல்வது வென்றுவிடு, நான் சொல்வது நேர்மையோடு வென்றுவிடு. உலகம் சொல்வது எப்படியாவது பெறு, நான் சொல்வது நியாயமாக பெறு. அந்த ஒரு வித்தியாசம்தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். நினைவில் கொள், என்னை நம்பும் மனிதன் ஒவ்வொரு நாளும் தன் மனதை தூய்மைப்படுத்துவான். தூய்மையான மனம் பல தவறான முடிவுகளை தவிர்க்கும். நீ என்னை தினமும் நினைத்தால் நான் உன் பாதையில் ஒளியாக இருப்பேன். நீ என்னை நம்பினால் நான் உன் பயத்தில் தைரியமாக இருப்பேன். நீ என்னிடம் சரணடைந்தால் நான் உன் சுமையில் துணையாக இருப்பேன். அதனால் அவசரப்படாதே, அமைதியை இழக்காதே, நம்பிக்கையை விடாதே, உண்மையை விற்காதே. இப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் வரவேண்டிய பல ஆபத்துக்கள் உன்னை தொடாமலேயே விலகிச் செல்லும். நான் உனக்கு பின்னால் நிற்கவில்லை, உனக்கு முன்னால் வழிகாட்டி நிற்கின்றேன். நீ என் வேலின் ஒளியை நம்பி நடந்தால் உன் ஒவ்வொரு அடியையும் என் அருள் காத்து கொள்ளும். ஓம் சரவணபவ என்று உன் மனதிற்குள் சொல்லும் அந்த ஒரு
நாமம் எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று உன்னை காத்திடும். ஆபத்து விலகியது, நல்லது நடக்கும்.